ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய எஸ்பிஓல பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க்ல சின்னதா ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் பண்ணவங்க. இந்த மொபைல் நம்பர் இருக்குல்ல, இந்த மொபைல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னன்னா 4160ன்னு பார்த்தீங்கன்னா, அத மாத்தணும். சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி நம்ம டாஸ்க்ல என்னவா வச்சிருப்போம் அப்படின்னா, 9994101460ன்னு இருக்கும். அதுல நாம பழைய டாஸ்க்ல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மதியம் வரையும் பண்ணவங்களுக்கு 1460ன்னு இருக்கும். சரிங்களா? அந்த நம்பர பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா 4160வா நீங்க மாத்தணும். சரிங்களா? இது கம்பெனி நம்பர். அது எஸ்பிஐல குடுத்த நம்பர் யூஸ் பண்ணவங்க, இந்த நம்பர நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. நீங்க ஓனா நம்பர் குடுத்துருக்கீங்க, உங்க நம்பர் தான் குடுத்துருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க அப்படியே விட்டுறலாம். ஆனா நான் எஸ்பிஐல குடுத்த நம்பர் தான் ப்ரோ நான் குடுத்துருக்கேன். எஸ்பிஐ நம்பர் இருக்கு இல்லையா? இந்த நம்பரு. இந்த நம்பர் தான் நான் டாஸ்க்குக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 1460ன்னு நீங்க போட்டிருப்பீங்க. சரிங்களா? அத நீங்க என்ன பண்ணணும்னா 4160வா நீங்க மாத்தணும். அது எப்படி மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். Instagramல பண்ணியிருந்தாலும் சரி, ஷேர்சாட்ல பண்ணியிருந்தாலும் சரி, Facebookல பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, Facebook நம்ம வந்துட்டோம். Facebook வந்துட்டு போஸ்ட்டுக்குள்ள போறோம். சரிங்களா? இப்ப இது பார்த்தீங்கன்னா, போன டைம் நான் போஸ்ட் போட்டது. இதுதான் போன டைம் போஸ்ட் போட்டது. இது என்னோட நம்பர் தான் நான் போட்டுருக்கேன். சரிங்களா? இருந்தாலும் நான் இது எப்படி எடிட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இது 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளிய டச் பண்ணுங்க. 3 புள்ளிய டச்சுட்டு இங்கே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் போஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அந்த எடிட் போஸ்ட்ட டச் பண்ணுங்க. அப்படியே டச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடிட் பண்ற பேஜ்க்கு வந்துரும். அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் அப்படியே டெலீட் பண்ணிட்டு, நீங்க அழகா என்ன பண்ணலாம்னா, அப்படியே சேவ் குடுத்துட்டீங்க. மேல சேவ் குடுத்துட்டா சேவ் ஆயிடும். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? 9092826721 இந்த மாரி நம்பர் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி இருக்கோ அத பார்த்துட்டு மேல சேவ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேவ் ஆயிடும். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இதே தான். சரிங்களா? இதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. மேல சேவ் குடுத்துருங்க. எதனா சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா மேல சேவ் குடுத்தா தான் அது சேவ் ஆயிடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Instagramலயுமே சரிங்களா? இன்ஸ்டா ஓப்பன் பண்ணீங்க. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட் உள்ள வந்துட்டீங்களா, இதுல மேல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் இருக்கும். அந்த எடிட்ட குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த எடிட் பண்ற ஆப்ஷனுக்கு போயிடும். நீங்க அப்படியே எடிட் பண்ணிட்டு, நீங்க மேல டிக் ஆப்ஷனுக்கும் டிக் குடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம். இதே மெத்தட் தான் ஷேர் சாட்டுக்கும். நான் Facebookலயும் பண்ணி காமிச்சுட்டேன். அதே போல Instagramலயும் பண்ணி காமிச்சுட்டேன். சரிங்களா? இது ஏன் அப்படின்னா, நம்பர் ஒரு சின்னதா அதாவது மாறிடுச்சு. 4160 பதிலா 1460 வந்துச்சு. அதனால வேற யாருனா கான்டாக்ட் பண்ண நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுல ஆஃபீஸ் நம்பர எஸ்பிஐல குடுத்த நம்பர் யாராச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, டாஸ்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும், நீங்க என்ன பண்ணணும், 4160வா மாத்திக்கணும். அது 1460ன்னு இருக்கும். அது 4160வா மாத்திக்கணும் நம்பர. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரைட்டர். கன்டென்ட் ரைட்டர்ல பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேஞ்சஸ் குடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசா பண்ற மாரி. அத பத்தி நம்ம ஈவினிங் இல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்றோம். அத பார்த்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணிட்டு நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இத பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கான்னா, மறக்காம நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இது ஏன் இவ்வளோ சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, வேற யாராவது மிஸ்யூஸ் ஆயிடக்கூடாது. வேற ஒரு ரீசன் நெறைய ரீசன் இருக்கும். அதனால கரெக்ட்டான ஏன்னா, நீங்க போஸ்ட் போடுறீங்க நெறைய பேர் அத பார்த்துட்டு மெசேஜ் பண்ண நெறைய வாய்ப்பு இருக்கு. அது வேஸ்ட் ஆகக்கூடாது. அதே போல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல நீங்க அத எடிட் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்பர் தப்பா இருக்குன்னா, அதோடைய டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நம்பர் மாத்துனா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். நம்பர் இல்ல ப்ரோ நான் நம்பர் மாத்தாம விட்டுட்டேன். 4160 மாத்தல. 1460வே இருக்கு. நான் சனிக்கிழமை பண்ணேன், ஞாயித்துக்கிழமை பண்ணேன், திங்கட்கிழமை காலைல பண்ணேன் அப்படின்னா, நம்பர் மாத்தாம விட்டீங்கன்னா, உங்களோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இப்பவே இன்னைக்கு ஈவினிங்குள்ள நைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நைட்டுக்குள்ள அந்த டாஸ்க் யாராச்சும் நீங்க பண்ணியிருந்தீங்க 3 நாள்ல யாராச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத மாத்திக்கங்க. ஷேர் சாட்ல பண்ணவங்க எடிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுங்க. நீங்க அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒரு போஸ்ட் போட்டுருங்க. அத நீங்க எங்கேயும் சப்மிட் பண்ண வேணாம். உங்களுக்கு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்துரும். அந்த போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு, புதுசா போஸ்ட் கரெக்ட்டான நம்பர்ல போட்டுருங்க அவ்வளோதான். சரிங்களா? அது நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும். அடுத்த டாஸ்க் நீங்க எப்பயும் போல பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அன்பு அன்பு அஃபிஷியல்